ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பருப்பு அதே மாதிரி பம்கின் வச்சு கேரளா சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ பருப்பு அதே மாதிரி 1/2 கிலோ பம்கின் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஈஸ்டர்ன் சாம்பார் பொடி ஒரு பேக்கெட் கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து 2-3 தக்காளி ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு தட்டு வந்து கொதிச்சு மேலே சிந்தாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு இப்போ வந்து குக்கரில் விசில் விட்டுக்கிறேன். ஆனால் வந்து 2 தடவை வேக வைக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. என்னன்னா இது வந்து விசிலே வரமாட்டேங்க. ஸோ 2 தடவையாக நல்லா வேக வச்சு பருப்பு அதே மாதிரி பம்கின் எல்லாம் வேக வச்சு வெங்காயம் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா. அதனால வந்து இப்போ தாளிக்கும் போது வந்து வெங்காயம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்ட்டு தான் இது வந்து செஞ்சுட்ருக்கேன். என்னென்னா நமக்கு ஆகிறது வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரிய பணக்காரர் தான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து 10 பேருக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. பணக்காரர் தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும், இதைத்தான் வச்சு கொடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிறத வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெயும் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. எல்லாமே வந்து வேக போடும்போது போட்டாச்சு இல்லையா. அதுக்கப்புறமா இதை தாளிச்சுட்டு இதை வந்து குக்கரில் வெந்த பருப்பு தக்காளி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு வெந்ததை வந்து கொட்டிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு புளி அதாவது எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற்றியிருக்கேன். காரணம் வந்து இதில் நிறைய சாம்பார் வைக்கிறதுனால தான் எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு நெல்லிக்காய் சைஸில் போட்டால் போதும். இப்போ வந்து கொதிச்சு சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து என்னோடய ஸ்டவ்வோட கெதியை பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி வந்து சுட்டுட்ருக்கேன். சரியான எப்படி சொல்கிறது, நம்ம பக்கத்து வீட்லேயானாலும் நம்ம ஏதாச்சும் கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதே மாதிரி தாங்க நமக்கும் வந்து அந்த சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுத்தாலே அன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து அம்மாவுக்கும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி வந்து சமைச்சிருக்கேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து கொடுத்து விடலாமேன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அம்மா அப்பா தான், அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து மற்றவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் ஆக்கி வச்சுட்டு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு சொல்லி சாப்பாடு வச்சு சமைச்சாலே வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் ரொம்ப டேஸ்டியாக வந்து இட்லியும் வந்து நல்ல உப்பி நல்ல சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துட்டு ஆவியில் வச்சுட்டு எடுத்துட்டு நிறைய சுட்டு வச்சுருந்தேன் அவங்க வர்றதுக்குள்ளே. பாத்திரத்தை எல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து சிம்பிளாக சீக்கிரமாக ஆக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி